ஹலோ மேட்ஸ். ஹலோ வாங்க வை. அதாவது பார்த்தீங்கன்னா எஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை பார்த்தீங்கன்னா மேட்ஸ் இன்னைக்கு ஒரு தரமான ஒரு கெஜெட்டை பற்றி பார்க்க போகிறோம். என்ன இது? எஸ் அதாவது பார்த்தீங்கன்னா மேட்ஸ் HY300 ப்ரோன்னு சொல்லக்கூடிய ஒரு ஹோம் தியேட்டர். எஸ் ஒரு மினி ப்ரொஜெக்டர், ஆண்ட்ராய்ட் மினி ப்ரொஜெக்டர் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அப்படி என்ன இதில் கொடுத்துருக்காங்க? ஸோ அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே எதுவும் இல்லை. ஜஸ்ட் பெட்டிக்குள்ளே பார்த்தோம்னா நம்முடைய ப்ரொஜெக்டர் இருக்குது. அண்ட் அதே மாதிரி ரிமோட் கொடுத்துருக்காங்க அதுக்கான. அண்ட் அதே மாதிரி ஒரு புக்லெட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ அதுக்கான பவர் கேபிளும் கொடுத்துருக்காங்க. ஸோ பெட்டிக்குள்ள பார்த்தோம்னா அவ்வளோதான் மேட்ஸ். இதை நம்முடைய மினி ப்ரொஜெக்டர் எஸ் ஹோம் தியேட்டர். ஸோ அப்படி என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நாங்கள் ஒன்றா பார்ப்போம். முதல் விஷயம் பார்த்தோம்னா இதுக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த போர்ட்ஸ். எஸ் பேக் சைடில் கொடுத்துருக்க போர்ட்ஸை பார்த்தோம்னா பவர் கனெக்டர், எஸ் பவர் கேபிள் கனெக்ட் பண்ணக்கூடிய கனெக்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி யூஎஸ்பி போர்ட் இருக்குது. நீங்கள் பென்ட்ரைவை யூஸ் பண்ணி மூவிஸ் பார்க்கணும், ஏதாச்சும் வீடியோஸ் பார்க்கணும்னா அதுக்கான யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி 3.5 mm ஆடியோ போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. எஸ் அவுட்புட் ஆடியோ போர்ட் இருக்குது. உங்களுக்கு ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஹெட்ஃபோன்ஸ் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு ஆடியோவை அவுட்புட்டாக இங்கே எடுத்துக்கொள்ளலாம். HDMI எஸ் HDMI போட்டும் இங்கே இருக்குது. அண்ட் ஆல்சோ பவர் பட்டன் இங்கே கொடுத்துருக்காங்க. ரிமோட்டும் இருக்குது. ரிமோட்டும் உங்களுக்கு பவர் ஆஃப் பவர் ஆன் பண்ணிக்கொள்ளலாம். எஸ் ரிமோட் பார்க்குறது க்யூட்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஸ்மாலாக க்யூட்டாக கைக்குள்ள அடங்குறது மாதிரி நைஸான ஒரு ரிமோட்டையும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா விளங்கும் 180 degreesல ரொட்டேட் பண்ணி வச்சுக்கொள்ளக்கூடிய மாதிரி இதை கொடுத்துருக்காங்க. எஸ் என்னோட முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது மேட்ஸ் இதில் இன்பில்ட் ஸ்பீக்கரும் இருக்குது. இதை ஒரு 2 weeksஆக யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஸோ ஸ்பீக்கர் டெஸ்ட் பண்ண அளவில் ஸ்பீக்கர் அவ்வளோ லவுடாக எங்களுக்கு எதிர்பார்க்க இயலாது. உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்பீக்கர் தெரிஞ்சிச்சுன்னா இந்த ஆடியோ போர்ட்டை கனெக்ட் பண்ணி உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸ் மூலமாக, ஸோ இதன் மூலமாக உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸால் ஆடியோவை அவுட்புட்டாக எடுக்க ஏழுமுன்னா ஸோ அது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் அவ்வளோ ஸ்பீக்கர் லெவலில் குவாலிட்டியை நான் இதில் எதிர்பார்க்க இயலாது. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா இங்கே லென்ஸை அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே ரைட். ஸோ இதை பற்றி பேசுறதுக்கு பிடிச்ச எதுவும் இல்லை. உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க எப்படின்னு சொல்லி. 1 minute 37 seconds later. அண்ட் அதாவது பார்த்தீங்கன்னா மீன்ஸ் நம்ம ரிமோட் இருக்கு, ரிமோட்ல நம்ம ஆன் பண்ணுவோம். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா மீன்ஸ் உங்களுக்கு டிஸ்டன்ஸ், எஸ் நீங்கள் தூரம் கொண்டு போக போக உங்களுடைய ஸ்க்ரீனும் பெருசாகும். ஓகே ரைட் ஒன்றா ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மீன்ஸ் இங்கே உங்களுக்கு விளங்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா விளங்கும் மேட்ஸ் முதல்ல இருந்துச்சு. ஸோ ஒரு ஆங்கிள் ஆகிட்டா இருந்துச்சு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா விளங்கிருக்கும். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆகுது. எஸ் அந்த ஃபீச்சரை மீடியா கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த ஆங்கிளில் வச்சு நீங்கள் வாலில் இந்த பிளேஸில் வச்சு நீங்கள் அதை பிளேஸ் பண்ணினாலும் உங்களுக்கு சரியான முறையில் உங்களுக்கு இது ஆட்டோமேட்டிக்காக அது கார்னர்ஸ் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி சைஸை அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஃபீச்சரும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு பாசிட்டிவாக எங்களை பார்க்கலாம். எஸ் நெட்ஃப்ளிக்ஸ் இருக்குது, யூடியூப், கூகுள் பிளே. அண்ட் ஆல்சோ இது ஒர்க் ஆகிறது மொத்தமாகவே Android 11 தான் ரன் ஆகுது. ஸோ மொத்தமாகவே Android 11 பேஸ் பண்ணி தான் இதை பில்ட் பண்ணிக்காங்க. ஸோ Android 11 யூஸ் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓல்ட் வெர்ஷன் தான் இருந்தாலும் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குது. அண்ட் யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது. எஸ் அதாவது பார்த்தீங்கன்னா கூகுள் பிளே உங்களுக்கு தேவையான ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் யூடியூப் அதில் இருக்குது. இங்கே போனீங்கன்னா வைஃபை எஸ் செட்டிங்ஸ் போனோம்னா வைஃபை இருக்குது. ஸோ உங்களுக்கு வைஃபை யூஸ் பண்ணியும் ஸோ பார்த்தீங்கன்னா நான் வைஃபை கனெக்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இதிலே யூடியூபும் பார்த்துக்கொள்ளலாம். வைஃபை பார்த்தோம்னா டுவல் வைஃபை 6 கொடுத்துருக்காங்க. எஸ் அதை பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு யூடியூப்பும் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸி. எஸ் ரொம்பவே கல்ல நீங்கள் வைஃபை கனெக்ட் பண்ணிங்கன்னா எஸ் உங்களுக்கு நான் வீடியோ ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்க குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு சொல்லி. யூடியூப் என்ன என்கிட்ட சொல்ல வேண்டிய பண்ணுவோம். குவாலிட்டியாக தான் வீட்டுக்கு தானே நீங்கள் தான் கமெண்ட்ஸில் சொல்லணும். ஸோ ஐ திங்க் வீடியோ குவாலிட்டி பார்த்தோம்னா நல்லா இருக்குது. எஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடவும் வீடியோ நல்லா என்ஹான்ஸ் பண்ணி குவாலிட்டியாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆடியோ உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்க மேட்ஸ் ஆடியோ குவாலிட்டி கேட்கும்னு சொல்லி அதில் இன்பில்ட் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. குதிரை உங்களுடையதாக இருக்கலாம், இந்த காடு என்னுடையது. இது
இருக்கும் காப்பிரைட் கொடுத்துருவாங்க மேட்ஸ். ஸோ ரொம்ப எல்லாம் ப்ளே பண்ண இயலாது. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோ குவாலிட்டி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் சொல்லுங்கள். அதே மாதிரி ஸ்பீக்கர் ஆடியோ இருந்துச்சுன்னு சொல்லிட்டு போங்க. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா மேட்ஸ் இதில் 4K சப்போர்ட் இருக்குது. ஆனாலும் நேட்டிவாக 1080p வீடியோ தான் உங்களுக்கு இங்கே ப்ளே ஆகும். நீங்கள் பெண்ணெல்லாம் கனெக்ட் பண்ணி ஏதாச்சும் வீடியோஸ் ஃபோட்டோஸ் பார்க்குறீங்கன்னா இங்கே ஃபைல்ஸ் பண்ணி உங்களுக்கு பென் டிரைவ் இங்கே ஷோ ஆகும். அண்ட் HDMI நீங்கள் HDMI போர்டு இருக்குது. ஸோ HDMI எல்லாம் நீங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறீங்கன்னா HDMI ஆப்ஷன் இங்கே இருக்குது. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் இந்த ப்ரொஜெக்டர் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஃபாஸ்ட் காஸ்ட்னு ஒரு ஆப் இருக்குது. ஸோ மொபைலில் நீங்கள் அந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி உங்களுடைய மொபைலில் இந்த ப்ரொஜெக்டரை கனெக்ட் பண்ணிக்கொள்ளலாம். இல்லைனா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிரகாஸ்ட் ரிசீவர்னு சொல்லி இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் அண்ட் இந்த ப்ரொஜெக்டர் சேம் வைஃபைல கனெக்ட் ஆக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஐஃபோனில் ஐ திங்க் மிரர் ஷேரிங் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷன் மூலமாகவே உங்களுக்கு இந்த ப்ரொஜெக்டரை கனெக்ட் பண்ணிக்கலாம். 2 டிவைஸும், அதாவது இந்த ப்ரொஜெக்டர் உங்களோட மொபைலும் ஒரே வைஃபைல கனெக்ட் ஆகிருந்துச்சு. அண்ட் ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் பார்த்தோம்னா ஆண்ட்ராய்டு யூசர்ஸுக்கும் இருக்குது மிரர் ஷேரிங் சம்திங் லைக் அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. ஸோ அவங்களுக்கும் இதை யூஸ் பண்ணி ஸோ ஒரே வைஃபைல 2 டிவைஸும் கனெக்ட் ஆகிருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த மிரகாஸ்ட்னு சொல்லக்கூடிய ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களுக்கு கனெக்ட் பண்ணிக்கொள்ளலாம். பார்க்கறது நல்லா இருக்குது. அண்ட் ஆல்சோ பார்த்தோம்னா இங்கே ப்ளூடூத் இருக்குது. ப்ளூடூத் 5.0 தான் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் அ குட் திங். ஸோ இதில் கொடுத்துருக்கக்கூடிய ப்ராசஸர் நினைக்கிறீங்க, அதாவது ARM Quad-Core A53 சொல்லக்கூடிய ஒரு ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ GPU பார்த்தீங்கன்னா Mali G31 சொல்லக்கூடிய ஒரு GPU இது இருக்குது. ஸோ அந்த GPU ப்ளஸ் ப்ராசஸர் கம்பைன் ஆகி நல்ல அவுட்புட் கொடுத்துருக்குது உங்களுக்கு விளங்கி இருக்கும். ஸோ இந்த குவாலிட்டியை பற்றி அண்ட் ப்ரொஜெக்ட் பற்றி கீழே மறக்காம சொல்லிட்டு போங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான் மேட். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ நான் இதை தூரம் கொண்டு போகிறேன், நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா விலங்குகளே அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு தேவையான இந்த குவாலிட்டியை அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளக்கூடிய இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இங்கே கொடுத்துருக்குது. ஒரு நல்ல விஷயம். ஒரு ஹோம் தியேட்டர். ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு இந்த பட்ஜெட் நான் சொல்லவே இல்லை. 9,500 to 10,000 இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் தான் இதனுடைய பட்ஜெட் இருக்குது. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு ஆக்சுவலி வேர்த்தானு கேட்டிங்கன்னா ஒரு நல்ல அவுட்புட் கொடுக்குது. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ முக்கியமான நெகட்டிவிட்டியாக என்ன பார்க்குறேன்னு கேட்டிங்கன்னா, அதாவது மேட்ஸ் என்னுடைய ஸ்பீக்கர் இதோடைய ஸ்பீக்கர் குவாலிட்டியை கொஞ்சம் லவுடாக கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் என்னுடைய ஒப்பீனியன். அவ்வளோதான் மேட்ஸ். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் சொல்லிட்டு போங்க. ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் இந்த மாதிரி கெஜெட்ஸ் உங்களுக்கு இன்னும் வேணும்னு மறக்காம அதையும் கீழே சொல்லுங்க. ஸோ நான் உங்களுக்கு தயாராகிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு போங்க. பிடிக்கலன்னா பரவாயில்ல டிஸ்லைக் பண்ணுங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ நான் உங்களோட அடுத்த வீடியோக்களில் சந்திப்போம்.